ரங்கராஜன் சார், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? தாவேகாவை நோக்கி படையெடுக்கிறார்கள் அதிமுகவினர், எங்களை நோக்கி வர்றாங்க, 90% நிர்வாகிகளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க, அமைச்சர்கள் சொல்கிறார்கள். இல்லை, இது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் இறந்த உடனே கட்சியில் 3-4 அணிகளாக கொஞ்சம் ஜே அப்புறம் ஜேக்குள்ளே 2-3 அணி இப்படியெல்லாம் போய் பிளவுபட்டு நின்னது. கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு அதிமுக. அப்போது இந்த எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை திரு கருணாநிதி கோட்டைக்கு முதலமைச்சராக திரும்பி வர முடியல. அவர் இறந்த பிறகு தான் வந்தார். 89 இந்த ஏடிஎம்கே 4 உடஞ்சி அப்போது தான் முதல் முறையாக அதிமுக வாக்கு வங்கி சரிஞ்சு திமுகவுக்கு அதனால் பலன் கிடைச்சி ஒரு 37% வாக்குங்களும் திமுகவுக்கு பெரிய விஷயம். சட்டசபையில் அதை வாங்கிட்டு அவங்க வந்து 89 திரும்பி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பலன் திமுகவுக்கு போகாமல் தாவேக்கான்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு போகுது. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல ரொம்ப 1-2 பேர் தவிர மற்றவங்களாம் தாவேக்கா நோக்கி தான் போகிறாங்க. திமுக நோக்கி யாரும் போகல. மாபெரும் கட்சி. அதுதான் அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திமுக மேலேயும் இருக்கிற ஒன்று மதிப்பு மரியாதை அதுவும் குறைஞ்சிருச்சு. 2வது கட்சி ரீதியாக அவங்க ஸ்டாலின் இல்லாத நிலவில் அவசர கோலத்தில் எல்ஓபி உதயநிதியை நியமிச்சிருக்காங்க. மூத்த தலைவர் யாராவது போட்டிருந்தாங்கன்னா வேறு விதமான ஒரு மாற்று அரசியல் மாற்று சிந்தனைக்கான ஒரு வழி தெரிஞ்சிருக்கு, யோசிக்கிறாங்களான்னு ஒரு நிலை இருந்திருக்கும். இல்லை சார், அப்படி இருந்தால் கூட, அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்கிற போது அந்த சிந்தனை இருந்திருந்தா எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்திருக்கணுமே, தாவேக்காக்கு வந்திருக்கணுமே. ஆனால் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வர்றாங்களே, அந்த மாதிரி நடக்கலையே. உங்களுக்கு வந்து பொதுவாக அரசியலில் ஜெயிக்கிற குதிரை நோக்கி தான் போவாங்க. ஜெயிக்கிற குதிரை யாரு? ஜெயிக்கிற குதிரை இந்த பக்கம் தான் சார். இன்னைக்கு ஜெயிக்கிற குதிரை யாரு? இன்னைக்கு ஜெயிக்கிற குதிரை டிவிக்கே. 2வது புதிய கட்சின்னு வரும்போது எந்த புதிய கட்சி இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் முப்னா தொடங்கும் போது நிறையா பேர் இந்த கட்சிக்கு வந்தாங்கன்னா புதிய கட்சி தொடங்கும் போது பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கட்சி பதவி, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அந்த அந்த அதுக்கான வாய்ப்புகள், கட்சி வட்ட மாவட்ட செயலாளர் அளவில் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வெளியிருந்து நிறைய பேர் வர்றங்காட்டிக்கு நீங்கள் என்னென்னா நம்ம கட்சிக்காரங்க நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நிறைய இருக்குல்ல. 234 தொகுதி இருக்குது. எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது? 75-80 மாவட்டங்களாக இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ முன்ன வந்து கம்மியான மாவட்டங்கள், இப்போனா அர்பன் 1 ரூரல் 1ன்னு போட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு ஏடிஎம்கே 2 பேரும் நிறைய மாவட்ட செயலாளர் உருவாக்கிட்டாங்க. அதான் நிறைய பதவிகள் இருக்குது. அதுவும் புதிய கட்சிக்கு இன்னும் பிரச்சனை. இவங்களுக்கு காட்டிலும் இப்போ டிஎம்கேக்கு போனால் ஒரு பிரச்சனை. எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுகவுக்கு போனால் என்ன வாய்ப்புகள் கிடைக்கும்? ஏற்கனவே அங்கே பழைய பிரச்சனைகள்லாம் உட்காந்துருக்காங்க, யாரும் விட்ற மாதிரி தெரில. 90 வயசு ஆனாலும் எலெக்ஷன் நிற்கிறாங்க, 85 வயசு ஆனாலும் எலெக்ஷன் நிற்கிறாங்க, மறுபடியும் நிற்கிறாங்க. அவங்க மட்டும் வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கட்சியில் ரொம்ப ரொம்ப குறைவு. திமுகவில் ஏற்கனவே 20 வருஷம் வேறு கட்சியிலேருந்து போகிறவங்களுக்கே உடனடியாக சீட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமையில் பார்க்கும்போது தாவேக்கான்றபோது ஒரு புதிய கட்சின்ற போது வாய்ப்புகள் அதிகம். எங்கேயாவது அகாமடேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அதிகாரத்தை நோக்கி பொசிஷனில் உட்காரணுங்கிறதுக்காக தான் வருகிறார்கள் என்பது பொசிஷன் அப்படின்னு கேட்டால் ஒன்று சார். இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அந்த கட்சி இருக்குமா, சின்னாபினம் ஆகுமா, என்ன நடக்கும் யாரும் வந்து நம்ப முடியல. எஸ்பிவி சிவி சண்முகம் போன்றவர்களே 30-35 எம்எல்ஏ வெளியே போகிறாங்க, கூட்டம் நடத்துகிறாங்க. இங்கேருந்து 4 பேர் அங்கே போகிறாங்க, அங்கேருந்து 3 பேர் இங்கே வராங்க. யார் இங்கே போய் இங்கே வந்து சேர்ந்தாலும் ஒரு கட்சியில் ஒரு ஊசலாட்டம், ஒரு வர்டிக்கல் ஸ்பிரிட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இல்லை அந்த ஃப்ராக்ஷன் ஆன எம்எல்ஏஸே திருப்பி இந்த பக்கம் வந்துட்டாங்களே, எக்ஸப்ட் 2. அதுதான் இன்னும் மோசம். அப்போ என்ன எந்த அளவுக்கு ஊசலாட்டம் பாருங்கள். போய் அங்கேயாவது ஒரு 2 நாள் ஒழுங்காக இருந்தாங்களா, அங்கேருந்து திரும்பி வந்து இப்படி போகிறாங்க. அப்போ யார் அப்போ இதுவும் குதிரை பேரம்னு சொல்லாமா? அங்கே போனவங்க 5 பேர் திரும்பி வந்தாங்க, குதிரை பேரம்னு சொல்லாமா? 2016 திமுக அலைன்ஸ் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் இல்லை, மக்கள் நல கூட்டணி தனியாக ஃபார்ம் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட அதிமுகவோட ஏற்பாடுன்னு சொல்லலாம். அப்போ அது குதிரை பேரமா? பிரேமலதா விஜயகாந்த் அதை கிளாரிஃபை பண்ணணும் முதல்ல. அவங்க கட்சிக்கு நடந்தது. அப்போது கட்சியிலேருந்து வெளியே போய் திமுகவோட சேர்ந்து
குதிரை பேரம் நடந்துன்னு சொன்னவங்கலாம் உண்டு. தேமுதிக வெளியே போய் திமுக சேர்ந்தவங்கலாம் அந்த வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போதே 5 பேர் போனாங்க. நினச்சி பார்க்க முடியாது. 80 லோக்சபா எலெக்ஷன் தோற்ற பிறகு நாராயணசாமி முதலியார், நாஞ்சில் மனோகரன், எட்மண்டு, சுப்புலட்சுமி 5 மினிஸ்டர். இல்லை எஸ்டிஎஸ் போய் வேறு போய் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இங்கே 5 பேர் ராஜினாமா பண்ணி திமுக சேர்ந்தாங்க. அது என்ன பேரம்? அப்போது என்னென்னா அவங்களுக்கு மைண்டுக்கு அவங்களுக்கும் என்ன இருக்குன்னா, இனி வராது, திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க, சட்டசபை தேர்தலில் அவங்களுக்கு தான் பெரிய வெற்றி வரும். ஸோ நம்ம ஃப்யூச்சரில், அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், நாளைக்கு நம்ம வந்து கட்சியில் நமக்கு வந்து நீடித்து இருக்குமானா, கட்சி இருக்குமா, நம்மளுடைய எதிர்காலம் என்ன, எதிர்காலம் நினச்சி தான் போகிறாங்க தவிர இப்போ இருக்க நிகழ்காலம் வேறு. கட்சி இன்னும் இதே ரேட்டில் போனால் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கட்சி எங்கே இருக்கும், எந்த நிலைமையில் இருக்கும்? தாவக வளரும் கட்சி. இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு இது மக்கள் மத்தியில் நல்ல பேரோட நல்ல சிறப்பாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஸோ அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்க. ஆனால் அதிமுகலேருந்து வெளியே போகிறவங்க துரோகிகள், கட்சிக்கு துரோகம் இழைத்து விட்டு போகிறாங்க சார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி அதெல்லாம் சீரியஸாக பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது சார். யார் துரோகி? ஜெயலலிதா, ஜானகின்னா நீங்கள் வந்து அப்போ 90 எம்எல்ஏ அந்த பக்கம்னா ஜெயலலிதா, நெடுஞ்செழியன்லாம் துரோகின்னாங்க. ஜெயலலிதா வந்த பிறகு கண்ணப்பன், திருநாவுக்கரசு, முத்துசாமி 7 பேர் தனி அணி ஃபார்ம் பண்ணி ADMK 1 ADMK 2 இந்த கட்சியில் அசம்பிளியில் பார்த்தோம். அவங்க எங்கே போனாங்க, எங்கே திரும்பி வந்தாங்க? திமுகவில் இருக்கிற எவ்வளோ பேர் அதிமுக சார்ந்தவங்க? ரகுபதி, முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், வயலு, சேகர் பாபு, பெரிய பட்டியல் இருக்குது. அவங்க எல்லாருமே துரோகியா? ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு கோபம் வருது, ஒரு கஷ்டப்பான சம்பவம் நடக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை கட்சியில் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவங்க வேறு கட்சி நோக்கி போகிறாங்க, இல்லை வாய்ப்புகள் தேடி போகிறாங்க. அரசியலில் இதுக்கெலாம் நீங்கள் வந்து துரோகம்னு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்போ அது 1008 சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு கட்சிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய தலைவர்கள் அவங்களோட பொறுப்பு. அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் விலகி போனீங்கன்னா நீங்கள் நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். நீ வெற்றி காமிச்சிங்கன்னா அவங்களோட கூட இருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து தோல்வியை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வேறு பாதி நோக்கி தான் போவாங்க. அதுக்கு தலைவர் மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தலைவர் மட்டும் பொறுப்பு இல்லை. இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதியில் 7 தொகுதிகள் வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. கோவையில் 1, விழுப்புரத்தில் 1, புதுக்கோட்டையில் 1, இப்படி விரல் வெட்டு எண்ணக்கூடிய கட்சி ரீதியாக மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் கேள்வி வருதுல்ல. எடப்பாடிக்கு முன்னாலே அங்கே ஜெயிச்சு நிறைய இடம் ஜெயிச்சு இடம்கே கொடி சின்னத்துக்காக வந்து கிடைத்த வெற்றி எல்லாம் எடப்பாடியோட வெற்றி கிடையாது. அப்படி பார்த்தா தோற்ற இடம்லாம் அந்த எடப்பாடினாலும் தோற்று போச்சுன்னு சொல்லலாம். 40 இடங்கள் ஜெயிச்சோம்னா எடப்பாடி இல்லை, ஒரு கட்சி தலைமை ஏற்றுக்கணும்னா, பொறுப்பு ஏற்றுக்கணும்னா, வெற்றி எல்லா வெற்றிக்கும் தலைமை ஏற்றுக்கணும், எல்லா தோல்விக்கும் தலைமை ஏற்றுக்கணும். ஆனால் இன்னைக்கு வர தோல்விக்கு நான் தான் காரணம். ஸ்டாலின் சொல்கிறாரு தோல்விக்கு நான் காரணம் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இதுவரை 10 தேர்தலில் தோல்வி பெற்றது ஒரு தோல்வி கூட எடப்பாடி பழனிசாமி இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றேன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் வேறொரு தினகரன் 18 எம்எல்ஏ என்ன சார் சொன்னாங்க? அவன் என்ன சொன்னாங்க? வேறொரு முதல்வர் ஆக்கணும்னு சொன்னாங்க. அவன் கட்சிட்டு வெளியே போய் நான் ஸ்பிளிட்டு உண்டாக்கணும்லாம் சொல்ல. கட்சி தான் பெரிதுன்னு நினச்சா சரி வேற ஒரு முதல்வராக நீங்கள் எலெக்ட் பண்ணுங்கள், கட்சி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ஸ்பிளிட் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. அது 18 பேர் நீக்கினதே அந்த நிலைமை வந்திருக்காது. அதுக்கு சொல்ல வரேன் நான். இப்போ நீங்கள் வந்து கட்சி தான் பெரிது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கட்சி தான் பெரிதுன்னு நினைக்கிறவங்க பதவி பெரிதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த நாற்காலி எடுத்துங்க, நீங்கள் யார் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள், எலெக்ட் பண்ணுங்கள், நான் இருக்கேன் கூட அப்படின்னு சொல்ல முன் வரணும். ஆனால் நானே முதல்வர், நானே பிரச்சாரத்துக்கு முதல்ல போவேன், கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி நானே முதல்வர் சொல்லிட்டு நான் போவேன், கூட்டணி கட்சிகள்லாம் என்னை முதல்வர் அறிவிச்சா தான் கூட்டணின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அப்போ கட்சி எப்படி வளரும்? மொத்தம் நீங்கள் யூ மஸ்ட் செட் அன் எக்ஸாம்பிள். நான் வந்து என் பொறுப்பு முக்கியம் இல்லை, வா வேலுமணி நீங்கள் இருக்கீங்களா வாங்க, சண்முகம் நீங்கள் இருக்கீங்களா, பொதுச் செயலாளர் நீங்கள் வாங்க, எல்லோரும் ஒன்றா இருப்போம்னா அப்படி சொன்னால் ஒன்றா இருப்போம் வேறு கதை வேறு. ஆனால் 30 மாவட்ட செயலாளர் நீக்கிட்டு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு ஏன் 75 பேர் எங்களுக்கு ஆதரவுன்னா அதில் 40 பேர் நீங்கள் வெளியே அமைச்சிட்டு வேற ஆளுநர் போட்டிங்க. கட்சிக்குள்ளே ஓட் போட்டாங்களா? கட்சிக்குள்ளே இருப்பீங்க, கட்சிக்குள்ளே இருந்து கட்சிக்கு தேவையான விஷயங்களை வந்து உள்ளே பேசாமல் வெளியே போய் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவீங்க. அப்புறம் அதுக்கு என்ன நடவடிக்கை கட்சி ரீதியாக எடுக்கப்படும்? சார் கட்சி எப்படி ஆடிடுச்சு சார். அவன் உள்ளே சொல்ல பார்க்குறான், எதாவது ஏற்றுக்கிறார் அவர். ஓகே, எதை ஏற்றுக்கிட்டார் இது வரைக்கும்? சார் செங்கோட்டை என்ன சார் தப்பு சொல்கிறாரு? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணுன்றாரு, நீக்கிட்டாங்க. பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ன தப்பு பண்ணார்? ஓபிஎஸ் போய் சந்திக்கிறாரு. வேறு ஏதாவது நீங்கள் காரணம் சொல்ல முடியுமா? பண்டுட்டி ராமச்சந்திரன் வெளியில் ஏதாவது பேசினதாக இருக்கா? ஓபிஎஸ் போய் சந்திக்கிறாரு.
ஒருவேளை இவர் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு ஒரு அவைத்தலைவர் மாதிரி வந்து கட்சி இவர் கீழே எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்தால் அதுக்கு முன்கூட்டியே இவர் வந்து கட்சியை நீக்கிறாரு. பண்ருட்டியை ராமச்சந்திரன் கட்சியை நீக்கிறதுக்கு எடப்பாடி யார் சார்? அவர் என்ன அவ்வளோ ஸ்டேச்சர் அவருக்கு? செங்கோட்டையனை நீக்கிறதுக்கு அவர் யார்? நமக்கு தெரியும் சார் கூவத்தூரில் நடந்ததுன்னு. சசிகலா அம்மையார் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்க சொன்னாங்க செங்கோட்டையனை. அவர் நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்னெல்லாம் அசிங்கம் பண்ணி பேசுனீங்க? நீங்கள் சொன்னீங்களே கால் எப்படி காலச்சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு ஜவஹர்லி சொன்னார்ல. நீங்கள் அவர்கிட்ட போய் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க நீங்கள் அதிமுகக்காரங்க? எவ்வளோ அசிங்கமாக பேசுனீங்க அவரை. டேய் மட்டவாளலாம் எனக்கு தெரியாதா? நான் சொன்னால் நீ ரோடு நடந்து போக முடியாது. எப்படி பேசினார் செங்கோட்டையனை? அதனால் இதெல்லாம் வந்து அந்த பாவம்லாம் சும்மா விடாது சார். நீங்கள் வந்து உண்மையிலேயே அதிமுக ஒன்றுபடணும். ஆனால் நான் தான் தலைவர், என் கீழே அனைவரும் ஒன்றுபடணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பிரச்சனை அவர் தானே. ஸோ அந்த காரணத்துக்காக தான் தாவேக்காவை நோக்கி நகர்றார்கள்ங்கிறது. ஏன்னா இவர் ஏற்றுக்க மாட்டேன்றாருல, வேறு வழி இல்லை. நொந்து போயிட்டாங்க. செம்மலாம் ஏன் போகிறாரு? கட்சி விட்டு வெளியே போய். ஆமாம், அவர் சார் அவர் காலமெல்லாம் எடப்பாடியோட இருந்தவரா? ஓபிஎஸோட இந்த 12 பேரில் முக்கிய தலைவரில் எனக்கு தெரியும். செம்மல ஓபிஎஸ் வீட்டில் டெய்லி இருந்தார். பாண்டியராஜன் அங்கே இருந்தார். கேபி முனுசாமி இருந்தார் சார். ஓபிஎஸ் வலதுகாரம் கேபி முனுசாமி. ஆனால் 3 மாதம் கழிச்சு மர்ஜர் ஆகி போனோடனே அவர் வந்து எடப்பாடிக்கு போய் ஒட்டிக்கிட்டாரு கேபி முனுசாமி செம்மலையெல்லாம். ஆனால் இன்றைக்கி அந்த செம்மலையே இப்போ வெளியே வர்றாரு. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த விரக்தி தான் காரணம். ஓகே, எது சொன்னாலும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாச்சுன்னா அவங்க வேறு ஆப்ஷன் தேடி போகிறாங்க. அதுக்காக நீங்கள் துரோகம் மற்ற இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இது கனெக்டட். இது எல்லா தப்பையும் விட மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இந்த தேர்தலில் அவர் பண்ணது சேலம் எடப்பாடி தொகுதியில் தாவேக்கால போட்ட அவர் கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க வச்சார். அதுதான் விஜய்க்கு கோபம். இல்லைன்னா விஜய் ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் கூட்டணியாக இருக்கும். இதுதான் தலையாய கடமை. ஒரு தொகுதி மட்டும் தான் சார். எப்படி 200 தொகுதி நிற்கிறாங்க. நான் ரெக்கார்டு வாங்கினேன்னா தேவைக்கா நின்று நீங்கள் போட்டிட்டு மற்ற வந்து எம்எல்ஏ ஜெயிச்சா மாதிரி நீங்கள் வந்து தாவேக்காவை தோக்கடிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா நீ சொல்றது ஏற்றுக்கலாம். ஆனால் தாவேக்கா இல்லாத சிச்சுவேஷன் ஏன் ஒரு அதுக்கு சிபிஐ என்கொயரி வைக்கலாமா? இல்லை, இன்பதுரை இவ்வளோ பேசுறாரு. இன்பதுரை இவ்வளோ பேசுறாரு. ஜெயலலிதா வந்து சொன்ன ஒரு கருத்தையும் சொல்றாரு. அங்க போனவங்க எல்லாம் வந்து உதிர்ந்த ரோமங்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை உங்க சேனலுக்காக 2 இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நான். இதெல்லாம் மறந்துட்டீங்க. இன்பதுரை எப்படி ஜெயிச்சாரு? அவர் வந்து போஸ்டல் பேலட் என்னன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டு இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் பாஜக காலை பிடிச்சி அந்த போஸ்டல் பேலட் எண்ணலாம். ஏன்னா அற்புதமான ரூலிங் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட். நீங்கள் வந்து அதை ராதாபுரம் கான்ஸ்டிடுவன்சியில் நீங்கள் வந்து எண்ணலாம், ஆனால் ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது. இவ்வளோ அற்புதமான ஒரு தீர்ப்பு நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி பார்த்தே கிடையாது. நேற்று வரை போய் அது கடைசியில் போய் ட்ரீட் அஸ் க்ளோஸ்ன்னு சொல்லி அப்பாவை அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சு அவர் ஜெயிச்சு வந்துட்டார். அந்த 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 கவுண்டிங் நடந்ததுக்கான ரிசல்ட் வெளியிடுவாங்களா? நான் கேட்குற ஒரே கேள்வி, ஏன் வெளியிடக்கூடாது? கேஸ் முடிஞ்சு போச்சா? ரைட், ஓகே. ஆனால் போஸ்டல் பேலட் எண்ணப்பட்ட பிறகு அப்பாவு தான் அதை ஜெயிச்சார். அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த முடிவு ஏன் அறிவிக்கலை? நீங்கள் கோர்ட் ரூலிங் மாற்ற வேணாம். இன்பதுரை வெளியிடுவாரா? அவர் தயாரான்னு கேட்குறேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு பேசுறாரு கூட. ஜெயலலிதா ரொம்ப நீக்கப்பட்டவர். சூசைட் இன்ஜினியர் கேஸ் சார், முக்கியமான விஷயம் சார். இவ்வளோ பேசுறாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஏன் அவரை பற்றி பேச மாட்டேன்றாரு? சூசைட் கேஸு, ஆஃபீஸர் சூசைட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அதை சாக் பண்ணாங்க. அவனை அவர் சாக் பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் போய் ஒரு தீர்ப்பு வாங்கினார். அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயலலிதா அவர்கள் வந்து இவருக்கு வந்து அங்கே போகும்போது இவருக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட பெட்டிஷன் இருக்குது. அந்த கேஸ் என்ன ஆச்சு? ஜெயலலிதா நீக்கினவங்க 12 பேர் நீக்கினவங்க திரும்பி கொண்டு வந்து சேர்த்தாங்க 2018 மாவட்ட செயலாளராக திரும்பி போட்டாங்க. ஓகே, இப்போ இவங்களாம் மக்கள் பார்க்கலையான்னு மறந்துட்டாங்களா என்ன? ரைட், ரங்கராஜ் சார் ரொம்ப சுருக்கம் ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ். ரெண்டு கட்சிக்கும் டிஎம்கேக்கும் அதிமுகவுக்கும் என்ன பெரிய ஷாக்குன்னா, சென்ற அசம்பிளி தேர்தலில் பர்சன்டேஜ் ஓட் வாங்கின ஓட்டு பார்த்தா 2 அணிகளும் 50 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை இழந்திருக்காங்க. இருக்கிற ஓட்டை காப்பாற்றிருந்தா கூட பரவாயில்ல, 50 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கு. இது சீரியஸான விஷயம். இது பெரும்பாலும் அதெல்லாம் தாவிக்காக்கு சென்றிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். இப்போது இங்கே பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கணும், இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு சரிஸ்மா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாதனால அதிமுக தவிக்குது. ஓகே, திமுக அவங்களும் சுதராட்சிக்கல, பேச்சாற்றல் எழுத்தாற்றல் மிக்க தலைவர்களை உருவாக்கி அவங்களுக்கு முக்கியமான பதவி கொடுத்து அடுத்த இவங்க தான் அப்படின்றதும் இல்லாமல் அவங்க குடும்ப வழியாக போயிட்டுருக்கு. இப்போது
இப்போ கூட தங்கம் தென்னரசு போன்றவர்களால் பேச்சாட்டு ஈத்தாட்டு உள்ளவர்கள வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ரைட். ஆனால் அவர் கொடுக்காம வேறு பாதையில் போடுறாங்க. ஸோ திமுகவும் வேறு பாதையில் போகுது, அவங்களும் திருத்திக்கல, இவங்களும் வேறு பாதையில் போகுது. ஸோ தாவேக்காவை நீங்கள் வந்து சரிஸ்மாவோட லீடர் விஜய் நீங்கள் சமாளிக்கணும்னு சொன்னால் இந்த ரெண்டு கட்சியும் சரியான ஒரு நிலையை கடைபிடிக்கல. இந்த நிலையை தொடரணுமானா விஜய்க்கு தான் சாதகமாக அமையும். ரைட்.